இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்டோரியை கேட்ட 3வது நாள் மரணம் தேடி வருமா? இதுக்கு மேலே இந்த ஸ்டோரியை கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். த ஸ்டோரி ஆஃப் டிக்கி டிக்கி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்டோட ஸ்டோரி, ஒரு பேய் கதை. இது என்னதான் ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் இன்னமும் பல மக்களால் நம்பப்படுது, இன்னமும் பல மக்களை பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பொண்ணோட கதை. இந்த பேய் பிசாசுங்கிறது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைகள், அவள் அனுபவிச்ச வேதனையோட கதை. டிக்கி டிக்கி. இரவு நேரங்களில் ரோட்லேயோ ரயில்வே ரோட்லேயோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு பெண்ணோட உருவம் தெரியுமோ? அந்த பெண்ணோட விரல்களில் நீளமான நகங்களும் கைகளில் கொடுவாலும், அந்த பெண்ணுக்கு இடுப்புக்கு கீழே எந்த உறுப்புமே இருக்காதுன்னு அதோட கைகளை பயன்படுத்தி தான் அது நடக்கணும் சொல்லப்படுது. அதோட கைகளை பயன்படுத்தி நடந்து வரும்போது அதோட நகங்களோட உராய்வும் அது கைகளோட உராய்வும் டிக்கி டிக்கி டிக்கிங்கிற சவுண்டு எழுப்பணும். இந்த டிக்கி டிக்கிங்கிற சவுண்டு தான் இதோட பேராவே வைக்கப்பட்டிருக்கு. இரவு நேரங்களில் யாரு தனியா மாட்டினாலும், பெண்ணோ ஆணோ குழந்தைகளோ வயசானவங்களோ யாரு மாட்டினாலும் அவங்கள அந்த கொடுவாலை பயன்படுத்தி இடுப்புக்கு கீழே வெட்டி கொள்ளுமா. அந்த வெட்டி கொன்ன மனுஷங்களோட மீதி பாதி பார்ட் அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியை தன்னோட உடம்போட இணைச்சு பார்த்துக்குமா. சில பகுதிகளில் இது ஒரு ஆணோட உருவமாகவும் தெரியும்னு சொல்றாங்க. இது உருவான கதை பல விதமா இருக்கு. ஆனா பொதுவா ஒரு கதை சொல்லப்படுது. அது என்னன்னு கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுல கதைகள்ல இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து அதனால அதோட உடல் சிதைஞ்சு இப்படி தெரியறதாகவும், சில பேர் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும், சில இடங்கள்ல டிக்கி டிக்கியால பாதிக்கப்பட்டவங்களும் டிக்கி டிக்கியா மாறிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் பரவலா ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுற கதைகள். பொதுவா ஒரு கதை சொல்லப்படுது. ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமை தான் அந்த கதை. கசிமோ ரைக்கோ அப்படிங்கிற பொண்ணுக்கு நடந்த கதை. 2ஆம் உலக போர் நடந்து முடிஞ்சு சில வருஷங்கள் ஆகுது. ஜப்பானோட நார்த் சைட்ல ஹொக்காய்டோ அப்படிங்கிற இடத்துல முரலன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கசிமோ ரைக்கோ அப்படிங்கிற பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஒரு நாள் இரவு தன்னோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த நேரம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் சில பேர் வாயிலே சொல்ல முடியாத ஒரு அசிங்கத்தை அவளுக்கு பண்றாங்க. அவளை கற்பழிக்கிறாங்க. ஆனா அந்த மிருகங்க அவளை கொல்லலை, அவளை அமுச்சு வச்சிடறாங்க. பட் கசிமா ரைக்கோவால அங்க நடந்த கொடுமையை தாங்க முடியல. ஸோ சூசைட் அட்டன் பண்றா. ஒரு ரயில்வே ட்ராக்ல பிரிட்ஜ் மேல வந்து கீழே விழறா. பட் நடந்த கொடுமை பத்தாதுன்னு அவ சூசைடும் ஃபெயிலியர்ல முடியுது. அவளால இப்ப சாகவும் முடியல. அடிபட்டு ரயில்வே ரோட்ல படுத்து கிடக்குறா. அவ படுத்து கிடக்குற அந்த நேரம் ஒரு ரயில் அங்க பாஸ் ஆகுது. அவளோட உடம்பு 2 துண்டா போகுது. இடுப்புக்கு கீழே ஒரு பாதியாவும் இடுப்புக்கு மேல ஒரு பாதியாவும் போகுது. இவ்வளவு கொடுமை நடந்தும் அவளோட உயிர் பிரியல. ஏன்னா அது ஒரு பனிக்காலம். அந்த பனி, அந்த குளிர் அவளோட ரத்த இழப்பு ஏற்படாம அவளோட வெசில்ஸை, அவளோட நரம்புகளை உரைய வச்சிருது. ஃபுல்லா சாகாம தன்னோட கைகளை பயன்படுத்தி பக்கத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வலி தாங்க முடியாம போறா. உதவி கேட்கறா. பட் அங்க இருந்த ஒருத்தன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச ஒருத்தன் அவளுக்கு உதவி செய்யாம ஒரு தார்பாயை எடுத்து டெட் பாடி மேல மூடுற மாதிரி மூடி வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல அவளோட உயிர் பிரியுது. டிக்கி டிக்கியா மாறுறா. அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸால அவளுக்கு நடக்கப்பட்ட கொடுமையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அவனால அவளோட உயிரை காப்பாற்ற முடியாம தார்பாயை எடுத்து மூணுனாலையும் பொதுவாகவே கசிமா ரைக்கோக்கு மனுஷங்க மேல ஒரு வெறுப்பு உருவாயிருது. அந்த வெறுப்பு தான் அவளை டிக்கி டிக்கியா மாத்துது அப்படின்னு நம்பப்படுது. இப்படிதான் டிக்கி டிக்கி உருவானா. இப்போ நான் சொன்ன கதையை, கசிமா ரைக்கோவோட கதையை யாரு கேட்கறாங்களோ, யாரு கேட்குறீங்களோ அவங்க அடுத்த 3 நாள்ல டிக்கி டிக்கிய சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. உங்களோட கனவுலையோ அல்லது அந்த கதையிலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தனியா நீங்க இருட்டில் நடந்து போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபோன் கால்லையோ நீங்க டிக்கி டிக்கிய மீட் பண்ற கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. உங்களை பார்த்த அவ அல்லது உங்க போன் கால்ல பேசின அவ உங்ககிட்ட உங்களோட கால் உங்களுக்கு வேணுமான்னு கேட்பாங்க. நீங்க அதுக்கு தப்பா பதில் சொன்னீங்கன்னா உங்க உடலும் 2 துண்டாக்கப்படும். அதுவே இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா என் கால் எனக்கு வேணும்னு அவளோட பேரையும் சொல்லணுமா. கசிமா ரைக்கோ அப்படிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணப்பட்டிருக்கு. அவளோட பேரையும் என் கால் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவகிட்ட இருந்து தப்பிக்கலாம். அதுவே இன்னும் சில கதைகள்ல உங்களை மீட் பண்ண டிக்கி டிக்கி என்னோட கால் எங்கன்னு நம்ம கிட்ட கேட்பாதான் அவளோட காலை பத்தி. அதுவும் நமக்கு தெரியாதுன்னு இல்ல வேற ஏதாவது மாதிரியான பதில்களை சொன்னாலும் நம்ம உயிர் பறிக்கப்படும். இப்படி கேள்வி கேட்டா எப்படி தப்பிக்கணும்னா, அவ கால் எங்க பறிக்கப்பட்டுச்சோ, எந்த ரயில்வே ட்ராக்ல அவ 2 துண்டாக்கப்பட்டாலோ அந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேரையும் அங்கதான் உன்னோட கால் இருக்கு, நீ போய் எடுத்துக்கோன்னு சொன்னாதான் டிக்கி டிக்கி உங்களை விட்டுட்டு போவா. வேற ஏதாச்சும் பதில மாத்தி சொன்னோம்னா நமக்கும் இடுப்பு கீழே எதுவுமே இருக்காது. கசிமா ரைக்கோவோட கதையை கேட்டுட்டு, டிக்கி டிக்கியோட கதையை கேட்டுட்டு யார் அவகிட்ட இருந்து தப்பிக்கிறீங்களோ, அடுத்த 3ஆவது நாள் முடிஞ்சு யார் உயிரோட இருக்கீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உயிரோட இருந்தா மீட் பண்ணுவோம்.